வணக்கம், நான் ராஜி. இன்றைக்கி இன்னொரு எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஐசிஏஆரோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் அதோடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இது கிட்டத்தட்ட மே 7ஆம் தேதியே இந்த அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதோடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி. அதாவது இன்றைக்கி தான் இதோடைய லாஸ்ட் டேட். அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் நிறைய பேருக்கு இது இந்த எக்ஸாமை பற்றினா டீட்டெயில்ஸ் தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450க்கு மேலே வேக்கன்சிஸ் இருக்குங்க. ஸோ இதில் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் லெவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதே மாதிரி இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் வச்சுருக்கு. ஸோ ஆன்லைன் மோடில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ மெயின் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஒன்று இருக்கும், லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். ஐதர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் நம்ம யூபிஎஸ்சிக்கு இருக்க மாதிரி இங்கேயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ 1/3 ஒரு ராங் ஆன்சருக்கும் 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் உங்களுக்கு எடுப்பாங்க. இதில் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள். அண்ட் அதே மாதிரி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம இதில் பார்க்கும்போது எனி டிகிரி, அதாவது அண்டர் கிராஜுவேஷன், நீங்கள் யூஜி என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஈஸியாக எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் தாராளமாக இது நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக க்ராக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி போஸ்டிங்ஸும் நிறையா இருக்குது. தமிழ்நாட்டிலையும் போஸ்டிங்ஸ் வேக்கன்சிஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் தயவு செய்து இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். அண்ட் அதே மாதிரி இதுக்கான கரெக்ஷன் விண்டோ, நீங்கள் சப்போஸ் ஏதாவது டீட்டெயில்ஸ் மாற்றி கொடுத்துருக்கீங்க, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜூன் 5லேருந்து ஜூன் 7 வரைக்கும் அதுக்கான டைம் உங்களுக்கு தராங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் டேட்டு கொடுக்கல, டென்டேட்டிவாக ஜூன் லாஸ்ட் வீக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை வச்சு தான் உங்களுக்கு மெயின் எக்ஸாமோடைய டேட்டும் சொல்லுவாங்க. அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டோடைய எக்ஸாம் டேட்டும் சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம் கண்டிப்பாக டிகிரி முடிச்ச எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணாதவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி தான் கடைசி டேட்டு. ஸோ ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்பப்போ உங்களுக்கு சேரும். வேறு ஒரு டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.